உனக்கு ஒன்றும் ஆகாதுமா. ஒருவேளை உனக்கு அது வேணானா என் கூட வந்துரு. அப்பா உன்னை பாத்துக்கிறேன். சரியாம்மா? எனக்கு பிடிக்கலனா நீ சாப்பிடாத, உடனே துப்பிரு. சரியா? ஏன் செல்லம். சரிம்மா, நீ இப்ப ஸ்கூலுக்கு போ. ஒருவேளை உனக்கு பிடிக்கலனா திரும்ப வந்துரு. நேரா வீட்டுக்கு ஓடி வந்துரு. சரியா? அப்பா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஓகே. கேட்க வேணாம். ஒருவேளை உனக்கு பிடிக்கலனா யோசிக்காம அப்பா கிட்ட ஓடி வந்துரு. அப்பா நாளைக்கே உன் பின்னாடியே தான் இருப்பேன். சரியா? ரெடி? அதுக்குள்ள ஓடிடா. உனக்கு எல்லா பதிலும் தெரியும். நீ இதுல ஜெயிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு இதை மட்டும் தான் சொல்லணும்னு தோணுச்சா? பிடிக்கலன்னா வந்துருன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஒருவேளை தலைவலி எதுவும் வர மாதிரி இருந்ததுன்னா அங்கிருந்து வெளியே வந்துரு. அப்புறமா எழுதிக்கலாம். அப்பா உனக்காக இங்க வெயிட் பண்றேன்னு. எல்லா விஷயத்திலயும் என்கிட்ட இப்படி சொல்லுவீங்களா? அந்த வார்த்தைகள் எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்துச்சுங்கிறத நான் அன்னைக்கு அவர்கிட்ட சொல்லியிருக்கணும். அவன் உன்னை கோவப்படுத்துறானா நம்ம வீட்டுக்கு வந்துருமா. எப்பவுமே அப்பா உனக்காக இருப்பேன். சரியாம்மா? ஐயோ, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. திரும்ப வரதுக்கா கல்யாணம் பண்ணிட்டு போற